அதான் அதிமுக வருமா திமுக வருமா? திமுகவில் ஒரு படித்த இளம் பெண் வேட்பாளர் போட்டிருக்காங்க. இந்த வட்டமும் திமுக தான் வரும். அதிமுக ஏன்னா அதிமுகவில் வந்து ஒன்றும் செய்யலை இந்த வட்டம்லாம் இந்த ஏரியாவில். இன்னைக்கு வர வந்து என்ன ஏதுன்னு வந்து இந்த ஊர் எம்எல்ஏ தான். நாங்களும் இங்கே 20 வருஷமா இருக்கோம் இந்த இடத்துல. 20 வருஷமா இருந்து இந்த பாம்பனர் இதே மாதிரி தான் இருக்கு. நாங்களும் எவ்வளோ மனு கொடுத்துட்டோம், வந்தா இந்தா செய்கிறோம், நாங்கள் வந்து அடுத்த வேலை இந்த தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்றதே கிடையாது. எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி. ஏன்னா ரோடு கூட போடலையான்னு கேட்டால் பாதாள சாக்கடை தோண்டினதுக்கப்புறம் தான் ரோடு போடுவோம்னு இன்றைக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது எங்களுக்கு? நாங்களும் பட்டம் எவ்வளவோ பட்டம், யாராச்சும் ஒரு ஆள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி, இன்னொரு கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி. எல்லா பேத்துக்கும் அந்த பதில் தான். யார் வந்து கேட்டாலும் பாம்பன் நகர் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி ஒதுங்கிருச்சு. ஏன்னா பாம்பன் நகருக்கு பஸ் வசதி கிடையாது, தண்ணி வசதி இப்பதான் போட்டிருக்காங்க, ரோடு வசதி சுத்தமா கிடையாது. எக்ஸ்டென்ஸ் ஏரியான்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்டென்ஸ் ஏரியால எந்த பக்கமுமே ரோடு வசதியும் கிடையாது, ஈபியும் கிடையாது, தெரு லைட்டும் சுத்தமா கிடையாது. எல்லாம் இங்க வந்து பாம்பு பள்ளிகள் ஜாஸ்தி நடமாடுற இது வந்து கமாக்காரம் இருக்கு, எல்லா ஏரியாவும் இருக்கு. சின்ன பிள்ளைகள்ல இருந்து இங்க பொதுவா வந்து இன்னொன்னு என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. முதல் இருந்துச்சு, என்னங்க சரிதானே, கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. இப்ப அதை கூட எடுத்துட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாம்பனர் மோசமா போச்சு. ரேஷன் கடையே இப்பதான் வந்திருக்கு, அது பகுதி நேர ரேஷன் கடை தான் வந்திருக்கு, முழு நேர ரேஷன் கடை இல்ல. இந்த திமுக வரும்னு சொல்றீங்க, அந்த எம்எல்ஏவுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அந்த சட்டமன்ற வேட்பாளருக்கு என்ன? அவங்க வந்தா எங்களுக்கு வந்து ரோடு வசதி வேணும், ரோடு வசதி வேணும், தெரு லைட் வேணும் கம்பல்சரியா. ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல. மினி பஸ் கூட இந்த ஏரியாக்குள்ள உள்ள வராது. ஒன்லி வெறும் ஆட்டோ, சேர ஆட்டோ மட்டும் வரும். அதுவும் வந்து காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆத்திர அவசரம்னாலும் நாங்கள் மெயின் ரோடுக்கு தான் போகணும். ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல ஆஸ்பத்திரி கிடையாது, ஒரு உணவகம் கிடையாது. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குங்க. ஆனால் இந்த டயத்துக்கு வரக்கூடிய பஸ் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு போக முடியும் யாருக்கு தெரியாது. அவங்க வந்தால் தான் ஏறி போக முடியும். இது ஒரு தீவு மாதிரி. அது யார்கிட்ட ஒரே முடியாது. ஸ்கூல் பசங்களாம் எப்படி போகிறாங்க? அவங்க சொந்த வாகனங்களில் போகிறாங்க. ஆமாம், அவங்க சொந்த வாகனம் போவாங்க. இந்த சேர் ஆட்டோ வந்து அதில் போவாங்க.